நடத்துறாங்க. மொத்தம் இப்போ என்ன ஆச்சுன்னா 2 பஞ்சாயத்தையும் சேர்ந்து பிடிச்சிருக்கு. இப்போ அதிகாரி தலையில கையில் வச்சுட்டாங்க. சரிங்களா? மெயின்டெனன்ஸ் வந்து அவங்க பண்ணல. என்ன செய்யணும் மட்டும் இப்போ இதை வந்து சார் அந்த பாசனம் அந்த வாய்க்கால் வழியாக ஓரமாக வெட்டிட்டு வரணும். இல்லை சார், இதை கூட இருக்குங்க அந்த ரயில்வே கதை ஓப்பன் பண்ணோம். இதை நம்மளுக்கு வந்து அங்கே பெருங்கம்பி ஓப்பன் பண்ணிங்கன்னா இதை நிறுத்திங்கன்னா இது 700 பேர் அடையும். வெள்ளம் வந்து அந்த தண்ணி பூரா வடிகால் இதுதான். இந்த ஊருக்கும் தண்ணி வடிகால் இதுதான். வேற எங்கேயுமே ரோட் தண்ணி பூரா போக கிடையாது. இந்த ரயில்வே கதை தாண்டி போக கிடையாது. 2500 மக்கள் 3500 போய் அடிபட்டு போவாங்க. இப்போ கூட அங்கே தண்ணி 50,000 மேட்டூர்லேருந்து வந்து காவலியோட எச்சரிக்கையாக இருக்கிறாங்க. ரொம்ப இதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சார். மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் விட்டாங்க சார். யார் முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க? 2 நிர்வாகம், பஞ்சாயத்து நிர்வாகம். பஞ்சாயத்து பிடிஓவியாக தான் கட்ட விட்டுருக்காங்க. யூனியன் தான். அப்போ யூனியன் என்ன செய்யணும், அதை வந்து நடவடிக்கை எடுத்து வருஷம் தூர்வாரிக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்ம இதாகிடும். இப்போ நீங்கள் மேலே வந்து அதை எங்களுக்கு சங்கடமாக இருக்குது. உங்களுக்கு வந்து நான் கேட்குறேன். சங்கடமெல்லாம் இல்லை. இல்லை சார், நான் ஒரு இதை சொன்னேன். என்னோட இதை சொன்னேன். நானும் ஒரு 5 வருஷம் மெம்பராக தான் இருந்தேன். பஞ்சாயத்து பெருகுமை போராடி பார்த்தோம். ஆள் ஒருத்தர் வருமாங்க. மிஷினை வச்சு வந்து போனால் இங்கே ரயில்வே இடம்லாம் அங்கே பாருங்க. அந்த ரயில்வே இடம் வந்து ரயில்வே விரட்டி அடிக்கலாம். அப்போ நாங்கள் எந்த தான் பொதுமக்கள் எந்த தான் நாங்கள் போய் குடியிருக்கோம். அப்போ எல்லாமே ரயில்வே நம்ம வேலை முடியும். நாங்கள் யாரும் குடியாதான் சரி பண்ணிட்டு